ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وسلم نبيا. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் சூரியன் உதயமாகும் நாட்களிலேயே மிக சிறந்த நாளாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையிலே அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கின்ற ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கு ஒன்று குழுமியிருக்கின்றோம். இந்த ஜும்மாவுடைய பலன்களை முழுமையாக பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்திலே எத்தனையோ சித்தாந்தங்கள், கொள்கை, கோட்பாடுகள், மதங்கள் இருக்கக்கூடிய நிலையில நாம் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஏக இறைவனால் நமக்கு தந்த இந்த சத்திய இஸ்லாத்தில் நாமெல்லாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சத்திய இஸ்லாம் நமக்கு எப்படி கிடைத்தது? அல்லாஹுடைய கிருபையினால நாம் நம்முடைய வளர்ப்பிலே இஸ்லாம் நமக்கு கிடைத்தது. நம்முடைய தாய் தந்தையர் இஸ்லாமியர்களாக இருந்த காரணத்தினால நமக்கும் ஆரம்பத்திலேயே இஸ்லாம் சொல்லித்தரப்பட்டது. அந்த அடிப்படையில் நாம் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் சிலர் இடையில் இஸ்லாமிய மார்க்கத்தை தெரிந்து கொண்டு இதுதான் இறைவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் என்று சொல்லி வேறு ஒரு கொள்கையிலிருந்து இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த இஸ்லாம் நமக்கு கிடைத்தது என்று சொன்னால் இது அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய பாக்கியம். ஏன் தெரியுமா? நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்திலே அவனை நாம் சந்திக்கும் பொழுது இந்த இஸ்லாம் என்று சொல்லப்பட்ட மனிதர்களுக்கு இறைவனால் உருவாக்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையிலே வாழ்ந்து மரணித்து அந்த மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அல்லாஹ்வை சந்திப்போமானால் கண்டிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வான். ஆனால் இந்த கொள்கை அல்லாத
வேறு ஒரு சித்தாந்தத்திலே வாழ்ந்து மரணித்து நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திப்பாரானால் அந்த சித்தாந்தம் அல்லாஹ்வால் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளப்படாது. மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை அவர் சந்திப்பார் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆக அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினாலே இந்த சத்திய இஸ்லாம் நமக்கு கிடைத்திருக்கு என்று சொன்னால், இந்த சத்திய இஸ்லாத்தை நாம் பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த இஸ்லாத்தை நோக்கி அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் இது கடமை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல ஏராளமான இடங்கள்ல நீங்கள் நன்மையை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் என்று அழைப்பு விடுகின்றான். இந்த அழைப்புகள் எல்லாம் யாருக்காக? இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக. அவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் தங்கள் அளவில் மட்டும் இஸ்லாத்தை வைத்துக் கொள்ளாமல் இந்த இஸ்லாம் அறியாத மக்களுக்கு இந்த சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது குறித்து கூட நமக்கு விசாரணை வைப்பான். அப்போ ஒவ்வொரு முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்வது, அழைப்பு பணி என்பது அவர்கள் மீது கடமையாக இருக்கிறது. இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் தான். ஓதி படித்த ஆலிமிசாக்கு மட்டுமா? இல்லை என்றால் ஜமாத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு மட்டுமா? இல்ல, ஒவ்வொரு முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த ஏகத்துவ பணியை, ஏகத்துவ கொள்கையை எடுத்துச் சொல்வது அவர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அழைப்பு பணியில் நம்மிடத்தில் சில சுணக்கங்கள், சில நேரங்களில் தொய்வுகள் ஏற்படுகிறது. இந்த தொய்வு, இந்த சுணக்கங்கள் ஒரு காலம் ஏற்படக்கூடாது. நம்முடைய உடலில் உயிர் இருக்கின்ற வரைக்கும் இந்த சத்திய இஸ்லாத்தை நம்மால் முடிந்த அளவுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவளாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு வரலாற்று செய்தியை சொல்லிவிட்டு என்னுடைய இந்த தலைப்புக்குள் நான் செல்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல பல நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த நபிமாருடைய வரலாறு நமக்கு மிகப்பெரிய படிப்படியாக இருக்கிறது. அதிலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆன்ல பல அத்தியாயங்களை பேசுறான். அதுல சூரா அன்-நம்ல் எறும்புகள் என்ற அத்தியாயத்தில், எறும்பு என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 18வது வசனத்தில் சுலைமான் நபியை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். என்ன பேசுறான்? ஹத்தா இதா அதௌ அலா வாதி நம்ல் காலத் நம்லத்து யா அய்யுஹன் நம்ல் உதுகுலு மசாக்கினுக்கும் லா யஹதி மன்னக்கும் சுலைமானு ஓ ஜுனூது ஒஹும் லா யஷ்உரூன். இப்படி ஒரு வசனத்தை அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் சொல்றான். இதற்கு முன்னாடி சுலைமான் நபியை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். சுலைமானுக்காக ஜின்களிலும் மனிதர்களிலும் பறவைகளிலும் உள்ள அவரது படைகள் திரட்டப்பட்டு அணியணியாக ஆக்கப்பட்டன. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏராளமான சான்றுகளை, அற்புதங்களை வழங்கினான். ஜின்கள், பறவைகள், இப்படிப்பட்ட படைகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். ஒரு கட்டத்தில் சுலைமான் அவர்களும் அவர்களுடைய படைகளும் பயணம் செய்கிறார்கள். இறுதியில ஒரு பள்ளத்தாக்குக்கு அருகில வராங்க. அந்த பள்ளத்தாக்கு பக்கத்தில் ஒரு எறும்பு பொந்து ஒன்று இருக்கிறது. அவர்கள் வரும் பொழுது எறும்புகள் என்ன செய்கிறது? அந்த சாலையை கடக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். இறுதியாக அவர்கள் எறும்புகளின் பள்ளத்தாக்கிற்கு வந்தபோது ஒரு எறும்பு பேசியது. ஒரு எறும்பு பேசியது. எப்படி? எறும்புகளே, உங்கள் வசிப்பிடங்களுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள். சுலைமானும் அவரது படையினரும் அறியாமல் உங்களை மிதித்துவிடக் கூடாது என்று ஒரு எறும்பு சொன்னது. இது எப்படி அல்லாஹ் இப்படி சொல்றான்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த பறவைகள், எறும்புகள், விலங்கினங்கள் பேசக்கூடிய அந்த அவை பேசக்கூடியதை அறியக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். இப்படி கிராஸ் பண்ணும் பொழுது அந்த எறும்புகள் பேசுறத சுலைமான் நபி கேட்கிறாங்க.
கேட்டு வியந்து புன்னகித்தார். இது அல்லாஹ் எனக்கு செய்த மிகப்பெரிய அருள் அப்படிங்கிறாங்க. இதுல என்ன படிப்பின? அதாவது எறும்புகள் எல்லாம் பள்ளத்தாக்கில் இருக்குது, கிராஸ் ஆகுது. அப்போ சுலைமான் அவர்களும் அவருடைய படையினர் வராங்க. இவர்கள் மிதித்து விட்டால் பல எறும்புகள் சாவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு எறும்பு பார்த்து சொல்லுது, எறும்புகளே உடனடியாக உங்களுடைய பொந்துக்குள் வீடுகளுக்குள் செல்லுங்கள், சுலைமானும் அவருடைய படையினர் வருகிறார்கள், மிதித்து விடுவார்கள். இதுல என்ன தெரியுமா இருக்கு அன்புக்குரியவர்களே? அழைப்பு பணி சொல்லுகிறது. அந்த எறும்பு நாம விதிப்பட்டு செத்துவிடக் கூடாது, நாம உடனடியாக உள்ள போயிடலாம் அப்படின்னு போயிருக்கலாம். 5 அறிவு உள்ள ஒரு ஜீவராசி தன் பின்னால் இருக்கக்கூடிய எறும்புகள் மிதிபட்டு விடக்கூடாது என்பதில் கவனமா இருந்ததா இல்லையா? அந்த வரலாறு சொல்லி காட்டுறான். அன்புக்குரியவர்களே, எனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அந்த கஷ்டம் என்னோடு மட்டும் போயிடக்கூடாது, எனக்கு மட்டும் அந்த கஷ்டம் வந்து விடக்கூடாது. அது மட்டும் இல்லை, என் பின்னாடி என்னோடு இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த கஷ்டம் வந்து விடக்கூடாது என்பதில் அந்த எறும்பு ரொம்ப தெளிவாக இருந்தது. இந்த தன்மை நமக்கு வரணுங்க. இந்த தன்மை என்ன செய்யணும்? நமக்கு வரணும். நாளை மறுமையிலே நாம் சொர்க்கத்துக்கு போகின்ற மாதிரி என்னுடைய வாப்பா சொர்க்கத்துக்கு வரணும், என்னுடைய தாய் சொர்க்கத்துக்கு வரணும், என்னுடைய மனைவி சொர்க்கத்துக்கு வரணும், நான் பெற்றெடுத்த என்னுடைய கண்மணி செல்வங்கள் சொர்க்கத்துக்குள்ள வரணும், என்னுடைய உற்றார், என்னுடைய உறவினர், என்னுடைய அக்கம் பக்கத்தினர், என்னுடைய ஜமாத்தினர், என்னுடைய ஊர்வாசி அவர்களும் நாளை மறுமையில நரகத்துக்கு போய்விடக்கூடாது, நரகத்துடைய கொல்லிக்கட்டைகளாக, நரகத்துடைய விறகுகளாக ஆகிவிடக்கூடாது என்பதில் நாம் ஒவ்வொருவரும் கண்ணும் கருத்துமா இருந்து இந்த நரகம் குறித்து அவர்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும். இந்த சத்திய இஸ்லாம் குறித்து அவர்களுக்கு நாம் போதிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம் மீது எடுத்து சொல்வது மட்டும்தான் கடமை, எடுத்து சொல்வது மட்டும்தான் கடமை. அவங்க இஸ்லாத்துக்கு வராங்க வரல, அது நம்முடைய வேலை இல்லை, அது நம்முடைய கவலை கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய சத்திய மார்க்கத்தை நாம் எடுத்து சொன்னோமா, இதான் எங்களுடைய வேலை. அன்புக்குரியவர்களே, இந்த அழைப்பு பணியிலே சில நேரங்களில் நாம் தொய்வடைந்து விடுகிறோம். என்ன காரணம் வச்சு இப்போ தொய்வடைகிறோம்? வியாபாரம் இல்லை, கஷ்டம், நிறைய நெருக்கடி, சோதனைகள், வாழ்றதுக்கே வழி இல்லாம இருக்கு. இங்க போய் நான் இங்க தாவா செய்வது, என் குடும்பத்தை பார்ப்பதே எனக்கு நேரம் சரியா இருக்கு, நான் எப்படி அழைப்பு பணியில் ஈடுபடுவது என்று சொல்லி சில நேரங்களில் நாம் இந்த அழைப்பு பணியில் தொய்வு அடைகிறோமே. தொய்வு இருக்கக்கூடாது. வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்கள், சங்கடங்கள், துன்பங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். அதாங்க வாழ்க்கை. நிம்மதியாக வாழ்ந்துட முடியுமா? இந்த உலகத்தில் எல்லா சுகத்தையுமே அனுபவித்து எந்த கஷ்டமுமே அனுபவிக்காம வாழ்ந்து விட முடியுமா? அதிலும் குறிப்பாக முஸ்லிம்களாகிய நாம் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்ந்துட முடியுமா? இன்னைக்கு நடக்கக்கூடிய உலகளாவிய அந்த விஷயங்களை பார்க்கலாம். இஸ்லாமியர்கள் எவ்வளவு பாதிப்புக்குள்ளாக்கப்படுகிறார்கள் பார்க்கிறோமா இல்லையா? டார்கெட் நாம தான், இஸ்லாமியர்கள் தான் டார்கெட். எவன் என்ன செஞ்சாலும் இவன் மேல பழிய போடு. எங்கேயோ ஒருத்த பண்ணியிருப்பான், ஆனா நம்மை பார்க்கின்ற பார்வை வேற மாதிரி இருக்கும். இது மாதிரியான சங்கடங்கள், துயரங்கள், துன்பங்கள் எல்லாம் நிறைந்ததுதான் நம்முடைய வாழ்க்கை. அதனால ஒதுங்கி விடலாமா? அன்புக்குரியவர்களே, இந்த சத்திய இஸ்லாத்தை கொஞ்சம் நீங்க நினைச்சு பாருங்க. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் மிகப்பெரிய பாக்கியம். எத்தனையோ பேருக்கு அல்லாஹ் கொடுக்கல. எத்தனையோ அறிவி மேதாவிகள், ஜீனியஸ், அவர்களுக்கெல்லாம் இந்த சத்தியம் போகல. ஆனா அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த சத்தியத்தை நாம் எடுத்து சொல்லணுமா வேண்டாமா? இவ்வளவு ஏங்க, திருமறை குர்ஆனை நீங்கள் புரட்டி பாருங்கள். இந்த சத்தியம் சம்பந்தமாக, நேர்வழி சம்பந்தமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான்? இன்ன அலைனால் அல்ஹுதா, நேர்வழி நம்மை சேர்ந்தது. இந்த நேர்வழி இருக்கா இல்லையா? நான் நாடியவருக்கு கொடுப்பாங்க. அல்லாஹ் நான் நாடினால்தான் நேர்வழி. நான் ஒருத்தருக்கு நேர்வழி கொடுக்க நாடி விட்டேன் என்று சொன்னால் அவரை யாராலும் வழிகெடுக்க முடியாது. நான் ஒரு வழிகெடுக்க நாடிவிட்டேன் என்று சொன்னால் அவரை யாராலும் நேர்வழிப்படுத்த முடியாது. இந்த நேர்வழியை கொடுப்பது நம்முடைய கையில் இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறோம்.
அதனால தான் நீங்கள் குர்ஆனில் பார்க்கலாம், பெரிய பெரிய நபிமார்கள், பல வருடங்கள் பிரச்சாரம் செய்தவர்கள், இவர்களெல்லாம் பிரச்சாரம் செய்து கூட தங்களுடைய சொந்த பந்தங்களை இந்த சத்திய இஸ்லாத்தின் பக்கம் வர வைக்க முடியல. ஏகத்துவ இமாம், சுப்ரீம் ஸ்டார், அல்லாஹ்வுடைய உற்ற நண்பர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவருடைய தாவப்படி எப்படிப்பட்டது தெரியுமா? நமக்கெல்லாம் தெரியும். அவர்கள் செய்வதை போல் யாரும் செய்ய முடியாது. துணிச்சலாக செய்வார்கள். ஊரே திரண்டு வந்து நிற்கும், ஒத்த மனிதரான் என்று பிரச்சாரம் செய்வார்கள். சோதனையை கண்டு அவர்கள் தோண்டி விட மாட்டார்கள். ஏராளமான சோதனைகள். சோதனை என்று சொன்னால் சோதனையின் மொத்த உருவம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட கடுமையான சோதனைகளை சந்தித்தார்கள். இருந்தும் தாவா படியில் கவனம் செலுத்தினார்கள். ஊருக்கு பிரச்சாரம் செய்தார்கள். தன்னுடைய தந்தை இடத்தில் பிரச்சாரம் செய்தார்கள். தன்னுடைய மன்னனிடத்தில் பிரச்சாரம் செய்தார்கள். பிரச்சாரம் செய்யும்போது நிலை என்ன தெரியுமா? இப்ராஹிம் நபியுடைய வாப்பா அவர்களுக்கு இந்த சத்தியம் போய் சேர்ந்ததானா? சேரலை, கிடைக்கல. இப்ராஹிம் நபி பிரச்சாரம் பண்றாங்க, சிலைகளை வணங்குறீங்களே, இதையே வணங்குறீங்க, இது பேசுமா, இது கேட்குமா, அறிவுபூர்வமாக பிரச்சாரம் செய்கிறார். ஆனால் அவர்களுடைய தந்தை அவருடைய பிரச்சாரத்துக்கு செவிசாய்க்கவில்லை. இதான் நிலை. இப்ராஹிம் நபியுடைய வாப்பாவுக்கு சத்தியம் கிடைக்கவில்லை. நாளை மறுமை நாள்ல மிகப்பெரிய அந்தஸ்துக்கு சொந்தக்காரர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் மஹ்ஷர் மன்றத்தில் இந்த வெயிலையே நம்மளால் தாங்க முடியல. நாளை மறுமையில சூரியனை கொண்டு அல்லாஹ் தலைக்கு அருகாமையில் வைத்து விடுவான். மக்கள் எல்லாம் அல்லோலகல்லப்படுவார்கள், நிழலுக்கு ஏங்குவார்கள், தண்ணீருக்கு தவிப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு நாள் எல்லோரும் நிர்வாணமாக இருப்பார்கள். விருத்த சேதனம் செய்யப்பட்டிருக்கப்பட்டாது, காலில் செருப்பு இருக்காது. அதிபயங்கரமான நாள் அந்த மறுமை நாள். அந்த மறுமை நாள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் புறத்திலிருந்து ஒரு மனிதருக்கு முதலாக ஆடை வழங்குகிறான் என்றால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய இஸ்ஸத். சாதாரண இஸ்ஸத் நினைக்கிறீங்களா? ஒட்டுமொத்த மனித சமுதாயம் ஒரு இடத்துல நிற்கிறாங்க, எல்லோரும் நிர்வாணமா இருக்கிறாங்க. அல்லாஹ் தன் புறத்திலிருந்து ஆடையை கொடுக்கிறா ஒரு மனிதருக்கு, இந்த இப்ராஹிம் நபிக்கு. எவ்வளவு பெரிய கண்ணியம் நினைச்சு பாருங்க. இந்த கண்ணியத்துக்கு சொந்தக்காரர், இந்த பெருமைக்கு சொந்தக்காரர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய வாப்பாக்கு நேர்வழி கிடைக்கல. 950 வருஷம் பிரச்சாரம் பண்ணாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் வாழ்ந்தார்கள். கடுமையான பிரச்சாரம், எல்லாத்துக்கும் சொன்னாங்க. இறுதியில் என்ன? அவருடைய மனைவி இஸ்லாத்துக்கு வரல, அவர்களுடைய மகன் இஸ்லாத்துக்கு வரல. இதான் யதார்த்தம். லூத் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் பண்ணாங்க, தன்னுடைய மனைவியை இந்த நேர்வழி பக்கம் கொண்டு வர முடியல. அன்புக்குரியவர்களே, இவ்வளவு ஏங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பிரச்சாரம் செய்தார்கள். அவருடைய வாப்பாக்கும் மாக்கு இஸ்லாம் கிடைக்க நபி ஆறதுக்கு முன்னாடியே அவங்க இறந்துடுறாங்க. சரி, உயிரோடு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் பண்ணாங்க, நபியான பிறகு பிரச்சாரம் பண்ணாங்க, தன்னுடைய பெரிய தந்தைக்கு பிரச்சாரம் செய்தார்கள். பிரச்சாரத்தில் எந்த கட்டத்திலுமே ரசூலுல்லாஹ் சோட போனது கிடையாதுங்க. பிரச்சாரம் 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 தான். இப்போ நாம் என்ன நினைக்கிறோம்? நமக்கு ஏதாவது சோதனை வந்துட்டா ஜமாத்தில் ஒரு லெட்டர் கொடுத்து ரொம்ப நெருக்கடி, கொஞ்ச நாள் நாம் விலகி இருக்கிறோம், ராஜினாமா கொடுத்து வெளியே போயிடுறோம். இல்லை பாய் முடியலன்று. அன்புக்குரியவர்களே, அப்படி நாம் ஒதுங்குவதாக இருந்தால் அது இழப்பு யாருக்கு தெரியுமா? நமக்குத்தானே தவிர யாருக்கும் கிடையாது. நீங்க உங்களை இழப்புக்குள்ளாக்கிக் கொள்கிறீர்கள். எந்த நிலையிலையும் அழைப்பு பணியிலிருந்து ஒதுங்கி விடாதீர்கள். சோதனையை காரணமா காட்டுறோம்ல, ரசூலுல்லாஹ் பட்ட சோதனை நீங்க பார்க்கிறீங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பட்ட சோதனைகள் கொஞ்ச நெஞ்சமல்ல. இந்த சத்திய இஸ்லாத்தை எடுத்து சொல்லும் பொழுது எதிரிகள் அடித்தார்கள், மிதித்தார்கள், போர் தொடுத்தார்கள். உயிரையே கொலை செய்வதற்கு, அவர்களை கொலை செய்வதற்கு கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள். எவ்வளவு கஷ்டங்க, கொஞ்ச நெஞ்ச கஷ்டமா? அவர்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்களேன். நபி ஆனதுக்கு பிறகு அல்லது நபி ஆவறதுக்கு முன்னாடி அவங்களுடைய நிலை என்ன? 23 வருஷம் நபியாக இருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்.
அந்த 23 ஆண்டுகள் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு துன்பங்கள் தெரியுமா? தன்னுடைய குடும்ப உறுப்பினர் ஒருத்தையா இழந்தாங்க ரசூலுல்லா. ஆரம்பத்திலேயே ரசூலுல்லா பாப்பாவை பார்க்கல. உம்மா சிறு வயதிலேயே இறந்து விடுகிறார்கள். பாப்பாவும் உம்மாவும் இல்லை. பெரிய பாட்டனார் அப்துல் முத்தலிஃபுடைய அரவணைப்பில் வளர்றாங்க. அவரும் மௌத்தா போறாரு. அபு தாலிஃபுடைய அரவணைப்பில் வளர்றாங்க. அபு தாலிஃப் தான் கொஞ்ச நாள் இருக்கிற ரசூலுல்லாவோட. இந்த வரலாறு தான் சொல்ல வந்தேன். அதுக்கு முன்னாடி ரசூலுல்லா பட்ட சங்கடங்களை நீங்க பார்க்கணும். தன்னுடைய மனைவி கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய உயிரிழப்பை ரசூலுல்லா சந்திக்கிறாங்க. சில மனைவிமாருடைய உயிரிழப்பை ரசூலுல்லா சந்திக்கிறாங்க. தான் பெற்றெடுத்த ஆண் குழந்தைகள் அல்லாஹ் அவர்களுடைய உயிரை எடுத்துக்கொண்டான். ஆண் குழந்தைகள் அல்லாஹ் கைப்பற்றிக் கொள்கிறான். பெண் குழந்தைகள் அல்லாஹ் கைப்பற்றிக் கொள்கிறான். எல்லாம் சிறுபிராயம், 17 வயசு 18 வயசு இளம் பிராயத்துல பெண் குழந்தைகள் மௌத்தா போறாங்க. ருக்கையா, ஜைனபு, உம்மு குல்சும், மிச்சம் இருக்குது ஃபாத்திமா. அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை கூட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் இறந்த பிறகு என்னை சந்திக்கக்கூடிய முதல் நபர் நீதாங்கிறாங்க. உயிரோடு வாழும் பொழுது தான் பெற்ற குழந்தையுடைய மரண செய்தியை முன்னறிப்பு செய்தார்கள். ரசூலுல்லாஹ் மௌத்தா போய் எண்ணி 6 மாசம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாவுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த பந்தங்கள் எத்தனை பேரை இழந்தாங்க ரசூலுல்லாஹ். இப்படி உயிரிழப்புகள் ஒரு பக்கங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இவ்வளவு சங்கடங்கள் வருமா என்று நாம் எல்லாம் விழிப்பினையை பார்க்கக்கூடிய அளவுக்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை இருந்தது. ஒரு பக்கம் உயிரிழப்புகள், ஒரு பக்கம் பிரச்சார பணி, ஒரு பக்கம் போர்களையும் கலந்து கொண்டார்கள். சொல்லலாம் எத்தனை போர்கள், எல்லா போர்களையும் கலந்து கொண்டார்கள். போர் ஒரு பக்கம், பிரச்சாரம் ஒரு பக்கம். சரி, சாப்பிட்றதுக்காக நல்ல உணவு இருந்துச்சா? மாளிகையில் வாழ்ந்தார்களா? அவங்களுடைய நிலை என்னங்க? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நாமெல்லாம் வறுமைன்னு பேசுறோம். நம்முடைய வறுமை ரசூலுல்லாஹ்வுடைய வறுமைக்கு முன்னால் நம்முடைய வறுமையில ஒண்ணுமே கிடையாது. சாப்பிடாம நம்ம இருந்திருக்கிறோமா? இன்னைக்கு நான் ஜும்மா வீட்டுக்கு போனேன், என் வீட்டில் உணவு இல்லை பாய், சாப்பாடு இல்லை அப்படின்னு யாராவது இருக்கிறோமா? அல்லாஹ் அப்படி வைக்கலங்க. ஏதோ அல்லாஹ் நமக்கு அருள் புரிஞ்சிருக்கிறான், சாப்பிட்றோம். ரசூலுல்லாஹ்வுடைய நிலை என்ன தெரியுமா? அவங்க வயிறு ஒட்டி போயிருக்குமாங்க. ஒட்டி போய் சாப்பிடாம ஒட்டி போயிருக்குமா? அனஸ் ரலியல்லாஹு பார்க்குறாங்க, வேலை செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வேலை செஞ்சாங்க. அனஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய வயிறு ஒட்டி போயிருக்கிறத பார்த்துட்டு அனஸ் தன்னுடைய தாயார் இடத்துல போவாங்க. மா, அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பிடாம உங்க வயிறுலாம் ஒட்டி போயிருக்கு, ஏதாவது இருக்கான்னு கேட்டு அவர்கள் கொண்டு வந்து கொடுப்பாங்களாங்க. எங்கேயாவது வரலாறு பார்த்துக்கிறீங்களா? தன்னிடத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையால் அவர் வந்து முதலாளியுடைய பசியை தணிக்கிறார்னா இந்த வரலாறு எங்க நடந்திருக்கு? வீட்டுக்கு போவாங்க, நான் சுபு முடித்துட்டு வீட்டுக்கு போவாங்க. என்னமா இருக்கு, ஏதாவது இருக்கா? ஒண்ணும் இல்லை. அப்படியா, இன்னைக்கு நான் நோன்பு வச்சுக்கிறேன்றாங்கண்ணா. இன்னைக்கு நோன்பு, இன்னைக்கு நமக்கு நல்லா. அப்படியா, சுபு தொழிட்டு வெளியே போவோம். டீ கடையில் ஒரு வடை, அங்க ஒரு டீ, அங்கே கல்ல குடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம். வீட்டில் ஒரு டீ, அங்கேயும் ஒரு ஸ்நாக்ஸு. மதியம், காலை, இரவு, மாலை வகையா சாப்பிட்றோம். ரசூலுல்லாஹ்வுடைய நிலையை பார்த்தீங்களா? சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்க. என்னத்தை தான் சாப்பிட்டாங்க? எங்க வீட்டில் அடுப்பு எரிக்கப்பட்டிருக்காது. ஒரு பிறையை பார்த்திருப்போம், மறுபிறையை பார்த்திருப்போம், அடுத்த பிறையை பார்த்திருப்போம், அடுப்பு எரிக்கப்பட்டிருக்காதுங்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப என்னத்தை தான் சாப்பிடுவீங்க? அதான் இருக்க தண்ணி, பேரிச்சம்பழம், இதான் சாப்பிடுவோம். ஒரு போர்ல கலந்து கொள்கிறார்கள். சஹாபாக்கள் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. சாப்பாடு இல்லைங்க, சாப்பாடே கிடையாது, சாப்பாடு இல்லை. அப்பவும் போர்ல போய் கலந்துக்கிறாங்க. நம்ம ஒரு போராட்டத்துக்கு போவோமா? ஒரு போராட்டம் சொன்னா பை கமிட்மெண்ட், நிறைய கமிட்மெண்ட், பிசினஸ், வேலை, பிரச்சனை, ஒதுங்குகிறோமே. போர்ல சாப்பாட்டுக்கே வழி இல்லை, போர்ல கலந்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபாக்கள் இலை தலைகளை சாப்பிட்டார்கள் போர்ல. அதனால் அவர்கள் மலத்தை கழித்தார்கள். ஆட்டுடைய மலத்தை போல அவர்கள் கழித்தார்கள். அதிசல பார்க்கிறவே எவ்வளவு கஷ்டங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்க. ஒழுங்கான வீடு இருந்துச்சா? வீடு இல்லை, வாசல் இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை, எதுவுமே கிடையாதுங்க. கடைசி வரைக்கும் உங்க நிலை அதுதாங்க. ஆனாலும் பிரச்சாரத்தில் ரொம்ப தெளிவா இருந்தாங்க. பிரச்சாரத்தில் மட்டும் ஒதுங்கவே இல்லை. அவங்களுக்கு கடமை.
அவர்களுக்கு கடமை மாதிரி அந்த கடமை நம்மீதும் கடமை. அவர்களுக்கு பின்னால் யார்? இதுக்கப்புறம் நபி வருவாங்களா? நபி வரமாட்டார். ரசூலுல்லாஹ் இறுதி நபி. இதுக்கப்புறம் இந்த தூதுத்துவ செய்தியை, இந்த ஏகத்துவ கொள்கையை எடுத்துச் சொல்வது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கடமை. ஏன் அதை மறந்து விடுகிறோம்? இங்க சொல்ல வாரேன். அபு தாலிப் நிற்கிறாங்க நெருக்கத்தில், மௌத்துடைய நெருக்கத்தில் இருக்கிறார். அபு தாலிப் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் பெரிய தந்தையே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க ஒரு தடவை. யார் சொல்றாங்க? யார் பிரச்சாரம் பண்றா? ரஹமத்தில் ஆலமீன், இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அருட்கொடை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய பெரிய தகப்பனார் தலைமாட்டில் நின்று பிரச்சாரம் பண்றாங்க. பெரிய வாப்பா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்களே, கலிமாவை சொல்லுங்களே, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்று ஒரு தடவை நீங்க சொல்லுங்க, ஏத்துக்குங்க. பிரச்சாரம் பண்றாங்க. மறுபக்கத்துல காஃபிர்களுடைய தலைவர் என்று அவன் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்றான். ஏத்துக்கிடாதியே, உங்க முன்னோர்கள் அப்துல் முத்தலிஃப், அப்துல் முனாஃபி இவர்களுடைய கொள்கையை பொய் என்று சொல்லி நீங்க மௌத்தா போறீங்களா? அவன் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறான். கடைசியில் நடந்தது என்ன? அபு தாலிப் சொல்கிறார், எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய தந்தையர் என்ன கொள்கையில் இருந்தாங்களோ அந்த கொள்கையில தான் நான் இருப்பேன். முகமது சொல்லக்கூடிய கொள்கை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி மௌத்தா போறாங்க. ரசூலுல்லாஹ் கவலையில் இருக்கிறாங்க. பெரிய வாப்பா மௌத்தாயிட்டாங்க. இஸ்லாம் கிடைக்கல அவங்களுக்கு. நாளை மறுமை நரகத்துடைய வேதனை தான் அவங்களுக்கு மிஞ்சி இருக்கும். வருத்தத்தில் இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான், நபியே நீங்க விரும்பினா, நீங்க நினைச்சா இவங்க நேர்வழிக்கு வந்துடணுமா? நீங்கள் விரும்பியோரை எல்லாம் உம்மால் நேர்வழிப்படுத்த முடியாது. மாறாக நான் யாருக்கு நாடுகிறேனோ அவருக்கு மட்டும்தான் நேர்வழி என்று அல்லாஹ் நினைச்சான் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். விளங்குது அவங்களுக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய வாப்பாக்கு சத்தியம் கிடைக்கல, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதே நேரத்தில் இன்னொன்னு நீ பார்க்கலாம், ரசூலுல்லாஹ் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை எங்கேயுமே விட்டதில்லைங்க. ஒருவரை தன்னிடத்தில் வேலை செய்த ஒரு யூத சிறுவன் உடம்பு சரியில்லாம ரொம்ப முடியாத நிலையில் இருக்கிறான். அந்த சிறுவனை போய் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சந்திக்க போறாங்க. உடம்பு முடியாட்டா நோயாளிகளை போய் சந்திக்கணுங்க. நம்ம உற்றார் உறவினர் அக்கம் பக்கம் யார் இருந்தாலும் போய் பாருங்க. இது இஸ்லாமுக்கு சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான கடமை. ரசூலுல்லாஹ் போய் பார்க்கிறாங்க. அந்த சிறுவனை ரொம்ப கிரிட்டிக்கலான நிலையில இருக்கிறான். அந்த சிறுவன் தலையில போய் தலைமாட்டு பக்கம் நின்றுக்கிட்டு அஸ்லீம் அப்படிங்கிறாங்க. அஸ்லீம் அப்படி ஏத்துக்குவேன். என்னத்தை? இஸ்லாத்தை ஏத்துக்குவேன் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த சிறுவன் தன்னுடைய தலைமாட்டு பக்கத்துல அவனுடைய தந்தை நிற்கிறார். அப்படியே பார்க்கிறார், தந்தையை பார்க்கிறார். நம்ம ஏத்துக்கிட்டா வாப்பா ஏதாவது சொல்லுவாங்களோ என்று பயந்து தந்தையை பார்க்கிறார். அந்த தந்தை சொல்றாரே, மகனே அபுல் காசிம் சொல்வதை நீ ஏத்துக்க அப்படிங்கிறார். நாங்க தான் ஏத்துக்கிறாம போயிட்டோம், நீயாவது ஏத்துக்க அப்படிங்கிறார். உடனே அந்த சிறுவன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை தழுவுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அப்படியே மிக பிரகாசமாக மின்னுகிறது. அந்த வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ், நரகத்தை விட்டு இந்த சிறுவனை காப்பாற்றிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து போனார்கள். எந்த கட்டத்திலுமே பிரச்சாரத்தை அவங்க உடல. ஆக அன்புக்குரியவர்களே, பிரச்சார பணியில ஒரு காலம் நமக்கு தோய் வந்து விடக்கூடாது. ஏதோ ஒரு வகையில நோட்டீஸை கொடுப்பதன் மூலமாக, ஒரு புத்தகத்தை கொடுப்பதன் மூலமாக, ஒரு பயானுக்கு அழைப்பதன் மூலமாக, ஒரு துண்டு பிரசுரத்தை கொடுப்பதன் மூலமாக ஏதோ ஒரு வகையில நாம் அழைப்பு பணியில் ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபடுபவர்கள் அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்த படைப்பு, சமுதாயத்திலே மிக சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இதை உணர்ந்து அழைப்பு பணியிலே நாம் கவனம் செலுத்தி நம்முடைய உடலிலிருந்து உயிர் போகின்ற வரைக்கும் இந்த அழைப்பு பணியிலே ஈடுபடக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய மதீனா நகர கிளை சார்பாக இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்கள் மத்தியிலே வீரியமாக எடுத்துச் சொல்லி பல மார்க்க படைகளையும் சமுதாய படைகளும்
நாம் செய்து வருகிறோம். இப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த கட்டிடம் ஒரு வாடகை கட்டிடம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் ஒரு சொந்த இடத்துல அல்லாஹ்வுடைய ஆலயத்தை அமைத்து அதிலே நம்முடைய பணிகளை செய்வதற்கு நாம் முயற்சி எடுத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஒரு இடத்தை வாங்கியிருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு முசல்லாக்கு எவ்வளோ? 40,000 ரூபா கிட்ட வருது ஒரு முசல்லா. ஒரு பங்கு 40,000 ரூபா, கிட்டத்தட்ட 35 லட்ச ரூபா தேவைப்படுது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஏகத்துவத்தை மையமாக கொண்டு, ஏகத்துவத்தை அடிப்படையாக கொண்டு எழுப்பப்பட இருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்துக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை என்ன செய்யுங்க? தாராளமாக வாரி வழங்குங்கள். அன்புக்குரியவர்களே, ஏராளமான நன்மைகள் அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு நாம் கொடுப்பதால் நமக்கு வந்து சேரும். ஒரே ஒரு நன்மையை சொல்லிட்டு நான் என்னுடைய 2வது உரையை முடிக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனாங்க. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனாங்க, ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. போன உடனேயே ரசூலுல்லாஹ் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? முதல்ல ஒரு இடத்தை பார்க்கணும், அந்த இடத்துல பள்ளிவாசல் அமைக்கணும் என்று முடிவு செய்கிறார்கள். உடனே 2 அனாதை சிறுவர்கள் அவர்கள் சொந்தமான ஒரு இடத்தை இனமா கொடுக்க முன் வராங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இனமா வேணாம், நீங்கள் இலவசமாக தர வேணாம், ஏன் காசை போட்டு தான் நான் வேங்க அப்படிங்கிறாங்க. அப்படி ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய பொருளாதாரத்தை மொத்தத்தை, அந்த பள்ளிக்குண்டான இடத்துக்குண்டான மொத்த பொருளாதாரத்தையும் ரசூலுல்லாஹ் ஒரு மனிதராக, அவங்க ஒரு நபராக போட்டு வாங்குறாங்க. அதுதான் மஸ்ஜிது நபவி. இன்னைக்கு மதீனால பார்க்கக்கூடிய மஸ்ஜிது நபவி, பிரம்மாண்டமான பள்ளிவாசல். ஏன் ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சாங்க தெரியுமா? இந்த பள்ளியில செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அனைத்திலையும் அல்லாஹ் எனக்கு நன்மையை தர வேண்டும். கியாமத் நாள் வரைக்கும் அந்த பள்ளி இருந்துச்சு சொன்னா, அதுல செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் நல்லமர்கள் எல்லாத்துக்கும் ஒரு ராயல்டி எங்க போய் சேரும்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு போய் சேரும். அவ்வளோ நன்மை இருக்குங்க. இதை விளங்கி இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளிவாசலுக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக கொடுங்க. ரொம்ப குறைவான அமௌண்ட் தான் வந்திருக்குங்கிறாங்க கிளை நிர்வாகிகள். அன்புக்குரியவர்களே, இந்த பொருளாதாரம் நாளை மறுமையில நமக்கு மிகப்பெரிய ஒரு இடத்தை பெற்று தரும். யார் அல்லாஹ்வுடைய இல்லத்தை கட்டுவதற்கு உலகத்தில் பாடுபடுகிறாரோ அவருக்காக அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுகிறான். அல்லாஹ் கட்டக்கூடிய மாளிகை சாதாரணமானதில்லை. இந்த மாளிகை பெற வேண்டும் என்றால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்காக உடைய பொருளாதாரத்தை தாராளமாக வாரி வழங்குமாறு இந்த 2வது உரையின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த 2வது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வா ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.